Hello friends, welcome back to my channel Angeline Creations. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து யூடியூப்லேயே ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க எல்லாருக்கும் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்டின் ஷேப் சாக்லேட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஹார்டின் ஷேப் மோல்டு வேணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ், மில்க் காம்பவுண்ட் வந்து 200 கிராம்ஸ் தேவைப்படும். இப்போ டபுள் பாய்லர் மெத்தடில் ஒரு சாஸ் பேனில் அடியில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி கொதிக்கும் போது அதோட வேப்பர் மட்டும்தான் மேலே இருக்க பவுலில் படணும். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம்ஸை வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மெல்ட் பண்ண சாக்லேட் லேயரை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்க போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு 100 கிராம்ஸ் வந்து நம்ம மெல்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த மோல்டில் நம்ம வந்து மெல்ட் பண்ணதை அப்படியே ஊற்றி ஈவனாக எல்லா பக்கமும் வந்து கோட் பண்ணுற மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. பினட்டா கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி அந்த கேக் பேஸ் வந்து செய்யலை. வெறும்னா நான் சாக்லேட் மட்டும்தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி வச்சதுக்கப்புறம் எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஒரு 1/2 ஹவரில் இது நல்லா செட் ஆகிடும். இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பில் நல்லா செட் ஆன பிறகு மறுபடியும் நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதாவது ஒரு 100 கிராம்ஸ் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து ஊற்றி இன்னொரு லேயர் கோட் பண்ண போகிறோம். ஸோ 2 லேயர் கோட் பண்ணால் நல்லா இருக்கும். அந்த மோல்டை விட்டு எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அடியில் இருக்கிற ஃப்ரீஸ்டாக இருக்கிற சாக்லேட்டை நம்ம வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது. ஸோ ஈவனாக வந்து எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி விட்டு நல்லா கோட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம் இதை திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 ஹவரில் நல்லா செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் ஜென்டிலாக வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே ஒவ்வொரு பக்கமாக அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே ஹார்டின் ஷேப்பில் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து நல்லா அந்த மோல்டை விட்டு பிரித்து எடுத்துட்டேன். நான் இப்போ ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், நமக்கு இந்த ஹார்டின் சாக்லேட் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து இதில் உள்ள வந்து ஃபில்லிங்ஸ்லாம் நான் வைக்க போகிறேன். ஆக்சுவலாக பினட்டா கேக்கோட ரெசிப்பியில் அடியில் வந்து ஒரு கேக் பேஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு கேக்கை செஞ்சு அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே சாக்லேட்ஸ்லாம் ஃபில் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி என்னோடய வெர்ஷன் இதில் வந்து மெரிஞ்ச் குக்கீஸ், கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட், இதெல்லாமே வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வேலண்டைன்ஸ் டேயில் இந்த மாதிரி நான் இந்த சாக்லேட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வந்து ஒரு இந்த மாதிரி சர்க்கிள் இது வச்சு நான் வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த சாக்லேட்டில் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை தொட்டு தொட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து மில்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன்ல, இதே மாதிரி நீங்கள் ஒயிட் சாக்லேட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்காக நான் வந்து யூடியூப்லேயே ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு சாக்லேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, இதை வந்து பிரேக் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே. இந்த சாக்லேட்டை என்னோடய குட்டீஸ் 2 பேரும் பிரேக் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. இந்த மெரிஞ்ச் குக்கீஸ்லாம் வந்து நான் எப்போதும் அவங்களுக்கு வீட்டில் செஞ்சு தருவேன். இந்த ரெசிபியும் வந்து நான் சீக்கிரம் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பினட்டா கேக் வந்து கேக் இல்லாத ஒரு பினட்டா கேக் என்னோடய வெர்ஷன். நீங்கள் செய்யும் போது இதில் கேக் பேஸ் வச்சு செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வந்து வேலண்டைன்ஸ் டே இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. மத்தியானம் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து அங்கே அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கிள் ஆண்டியும் ஊருக்கு போயிருக்கனால கிளிங்களை பார்த்துக்கிறது என்னோடய பொறுப்பு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த புழுங்கல் அரிசியெல்லாம் வடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ 4 மணி ஆயிடுச்சு. தீனியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டா கரெக்டாக கிளிங்க வரத்துக்கு சரியாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக என்னோடய சேனலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாங்கள் எப்படி இந்த கிளிங்களுக்கு தீனி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லியும் வந்து எங்கள் வீட்டுக்கு ஆயிரக்கணக்கான கிளிங்க வந்து சாப்பிட வருது. ஒரு நாள் கூட தவறாமல் எங்கள் அங்கிள் வந்து இந்த கிளிங்களுக்கு சாப்பாடு வச்சுருவார். எவ்வளோ வெயில் அடித்தாலும் எவ்வளோ மழை அடித்தாலும் கண்டிப்பாக வந்து கிளிங்களை வந்து அவர் மிஸ் பண்ணாமல் சாப்பாடு வச்சு கவனிச்சுப்பார். அவருக்கு இந்த கிளிங்க மேலே அவ்வளோ லவ்வுன்னு சொல்லலாம். இப்போ வந்து எங்கள் வீட்டு கிளிங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிளாங்க்லேயும் உட்டன் பிளாங்க்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிளி இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஆல்டர்னேட் பண்ணி ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ அழகாக சாப்பிடும். இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கப்புறம் இந்த அரிசி கீழே சிந்தினதெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி அப்படியே வந்து நேரம் போயிடும். அங்கிள் இல்லைன்னா எனக்கு வந்து ஃபுல் டேவும் இப்படி தான் பிஸியாக போயிடும். இந்த வேலண்டைன்ஸ் டே வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.